வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான சிக்கல்கள் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது எப்படி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடலாம். அது வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக பறித்த அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ இது எப்படி இருந்தாலும் நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை அத்திப்பழம் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணிடும். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கும் இருக்குது. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் அது நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நம்ம வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கலாம். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம இப்போ இருந்தே பிரண்டை கீரையை எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரண்டை கீரைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. இது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலமும் படுத்துகிறது, நரம்புகளை வலுவும் படுத்துகிறது. ஸோ மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உடல் சூட்டை நமக்கு குறைத்து நரம்புகளை வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலம் கிடைக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். அதாவது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெறும். நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு இம்யூன் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்படுத்தப்படுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து தடுத்துரும், குணமும் படுத்திடும். அதனால் நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இளமையாக நீங்கள் இருக்கலாம். அதே போல் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது செரிமானத்திற்கும் ஹெல்ப் பண்ணும், நரம்பு ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப் பண்ணும். உடல் நரம்புகளும் கண் நரம்புகளும் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்கள் 1 அல்லது 2 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை குறிப்பாக பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் சேர்ந்தே வந்து பலம் பெறும். பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டுத்தையுமே நம்ம வந்து பலம் பெற வைக்கலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய உடல் எடையை அவங்க ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொண்டு உடல் இழந்த பலத்தை வந்து மீண்டும் மீட்டுக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு அவங்க வந்து சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து சாப்பிடலாம். அதே போல் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது குறிப்பிட்டு குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்களுக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை உணவுகளை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்ம விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம். அது எந்த விதமான பழமாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம்,
உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் டெய்லி ஒன் ஃப்ரூட் எல்லாருமே எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். இப்போது நரம்புகள் பலம் பெறுவதற்கு நல்ல பலன் வந்து கீரைகள் அளிக்கும். பொதுவாக மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே நரம்புகளை பலப்படுத்தும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும். காய்கறி வடி சாறு, அதாவது வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கணும். இதே நம்ம கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்புகள் பலம் பெறும். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமன் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸை அளவோடு சாப்பிடுங்க. குறிப்பாக அதில் கூடுதல் கவனம், சிறப்பு கவனம் பிஸ்தாவுக்கு கொடுத்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக அந்த பிஸ்தா வந்து உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு அதிகமான பங்களிப்பு செய்யும். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். ஸோ இப்போ நீங்கள் பன்றி இறைச்சி வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பன்றி இறைச்சியை மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டாலுமே நரம்புகள் பலம் பெறும். ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து ஓட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் வந்து புரோட்டீன், மெக்னீஷியம், ஜிங்க்கு, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே என்ன பண்ண முடியும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் நமக்கு மேம்படுத்தும். ஸோ டெய்லி நம்ம வந்து ஓட்ஸ் சாப்பிடலாம். இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு தான் ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணும். கடல் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம எக்கச்சக்கமாக எடுத்துக்கலாம். அதாவது வாரத்திற்கு வந்து 2 முறை நம்ம கடல் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் பி12 தான். ஸோ இந்த விட்டமின் பி12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன இறுக்கம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே குணப்படுத்துவதற்கும் முக்கியமான ஊட்டச்சத்து இந்த விட்டமின் பி12 தான். ஸோ விட்டமின் பி12 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே அவங்க கடல் உணவுகளான மீன்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் பி12 கிடைக்கும். ஆகவே வாரத்தில் 2 தடவை அல்லது அடிக்கடி வந்து உங்களுக்கு நீங்கள் அளவோட மீன்கள் வந்து சாப்பிட்டீங்க, எண்ணெய் சேர்க்கப்படாத அளவாக நீங்கள் மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தாண்டி உங்களுடைய அந்த நரம்புகளை வந்து பலப்படுத்தும். இறைச்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இறைச்சிகளில் விட்டமின் பி12 அதிக அளவில் இருக்குது. இது வந்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ வந்து சேர்த்துக்கணும். இதனால் விட்டமின் பி12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலப்படுத்திக்கலாம். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து முழு தானியங்களையும் எடுத்துக்கலாம். முழு தானியங்கள்ல குறிப்பாக வந்து பார்த்தோம்னா குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். குறிப்பாக விட்டமின் பி12 கிடைக்கிறதால புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.